ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம், மெய்யறிவில் நிலை பெற்றவனுடைய இலக்கணங்கள் அதை சொல்லத் தொடங்கினார். அதற்கு உபாயமும் கூறினார். நாம ஒவ்வொருத்தரும் ஸ்தித பிரஜ்ஞன் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாரும் சாஸ்திரம் படிக்கிறோம், ஞானத்தை பெறுகிறோம். அந்த ஞானம் நம்முடைய ஆழ் மனதில் நன்றாக நிலை பெற வேண்டும். அது மயமாக நாம் ஆக வேண்டும். மெய்ப்பொருள் மயமாக நாம் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, மன அடக்கம், புலனடக்கம் ரொம்ப முக்கியம், ஆத்ம தியானம் முக்கியம். இந்த 3 சாதனைகளை பகவான் சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அதை கன்க்ளூட் பண்றார். ரொம்ப முக்கியமாக புலனடக்கம், அது மிக முக்கியம் என்பதை இந்த ஸ்லோகத்துல மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறார். தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, இது முன்னாடியே சொன்னார். அவனுடைய மெய்யறிவானது, ஞானமானது பிரதிஷ்டிதா, நன்கு உறுதியாக நிலை பெற்று இருக்கும். யாருடையது? தஸ்மாத், தஸ்மாத்னா ஆகவே, எனவே, தேர்ஃபோர்னு கன்க்ளூட் பண்றார். அர்ஜுனனை அழைக்கிறார். ஹே மகாபாஹோ, பெருந்தோளுடையாய். குரு எப்படி சீடரை அழைக்கிறாருங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஒரு இடத்துல கூட நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவன், நீ ஒரு வேஸ்ட் அப்படின்லாம், ஹே சௌமிய, உபனிஷதங்கள்ல கூட அப்படிதான் வருகிறது. இங்க பகவான் பல இடத்துல அர்ஜுனனை நன்றாக உற்சாகப்படுத்துகிறார். ஹே தனஞ்சய, ஹே பரந்தப, ஹே மகாபாஹோ, இப்படிதான் நிறைய இடத்துல கூப்பிடுறார். பெருந்தோளுடைய அர்ஜுனா, உன்னால முடியும்னு அர்த்தம். என்னாலலாம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. புலனடக்கம் என்பது நம்மால் நன்றாக முயற்சி செய்து நம்மளால அதை புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். அதற்கு சத்சங்கம் வேண்டும், பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். நம்ம எப்படி நம்முடைய நாள், ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி திட்டமிடுகிறோம், என்ன மாதிரி விஷயங்களை நம்முடைய மனதை செலுத்துகிறோம், அதை வச்சுதானே நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது. ஆக யாருடைய இந்திரியாணி, இந்திரியாணின்னு சொன்னா பொறிகள், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், இங்க முக்கியமா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லுவோம். இது 5ம் இந்திரிய அர்த்தேபியக. இந்திரிய அர்த்தேபியகன அதற்குரிய விஷயங்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லுவோம். அதாவது பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், நுகரக்கூடிய விஷயங்கள், தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள், சுவைக்கக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு இல்லையா? இந்திரியங்கள் இருக்கின்றன, அதற்குரிய பொருள் இருக்கிறது. இது ரெண்டோடைய சம்யோகம், இது ரெண்டும் சேர்கிறது இல்லையா? யார் இதை நிகிருஹீதானி, நன்றாக கட்டுப்படுத்தி வைக்க வல்லவனோ, சர்வசக, எல்லா விதத்திலும், யாரால இதை நன்றாக நெறிப்படுத்தி வைக்க முடிகிறதோ, இந்த இந்திரியங்களுக்கு கொடுக்கின்ற ஆகாரம் தர்மமானதாக, முறையானதாக இருக்கிறதோ, அதுல ஒரு ஒழுங்குபாடு இருக்கிறதோ, தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய மெய்யறிவு தான் நன்கு நிலை பெற்றிருக்கிறது. ஆக புலனடக்கம் என்பது மிக முக்கியம். என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கிறோம், என்ன சாப்பிட்றோம். அதனாலதான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஆற்றல் மிக்கவை நாக்கும் தோலும்னு சொல்லுவோம். அதுலயும் நாக்கு, ஜிதே ரசே ஜிதம் சர்வம் என்று பாகவதம் சொல்கிறது. நா ஒன்று அடங்க நாலும் அடங்கும். இந்த நாக்கு மட்டும் ஒரு கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னு சொன்னா பாக்கி எல்லாத்தையும் அடக்கிறது சுலபம். அதனாலதான் உபவாசங்கள், விரதங்கள்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இது யாருக்குன்னு கேட்டா, யாரு ரொம்ப சீரியஸா அந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எனக்கு உண்மையான மனசாந்தி வேண்டும், அமைதியான ஆனந்தம் வேண்டும், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எதனாலும் அசைக்கப்படாத ஒரு திடமான மனம் படைத்தவனாக நான் ஆக வேண்டும், என்னை பற்றிய உண்மையை உணர்ந்து இந்த உலகத்துல என்ன எப்படி நடந்தாலும் நான் அதனால பாதிக்கப்படாமல் இந்த உலகத்திற்கு உண்மையான ஒரு பங்களிப்பை நான் செய்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, யார் சீரியஸ் ஸ்டூடெண்டா இருக்காங்களோ, அவங்க நிச்சயமாக இந்த புலனடக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நன்றாக இந்த விஷயத்தை நம்ம மனசுல வாங்கிக்கணும். இது 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் சொன்ன விஷயமா இருக்கலாம், இன்னைக்கும் அது ரெலவெண்ட், மோர் ரெலவெண்ட். நம்ம எல்லாரும் கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம், எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம். இதற்கு நடுவுல நம்முடைய மனசுல அதெல்லாம் போய் பதிகின்றன இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் ஒரு சம்ஸ்காரத்தை, பதிவை ஏற்படுத்துகின்றன. அதுதான் வாசனையா போய் உட்காருகிறது. அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதையும் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னெலாம் பகவான் சொல்ல. அதுல தர்மம் இருக்கிறதா, தர்மமான விஷயமா நம்ம செய்யறது. புலன் இன்பங்களே வேண்டாம்னு சொல்லலை. அதுல நெறி இருக்க வேண்டும். தர்மமாக அவற்றை, இப்ப பசிக்கு சாப்பிடலாம், நல்ல ஆரோக்கியமான உணவையும் ருசியா கூட சாப்பிடலாம்.
ஆனா சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழறது அப்படிங்கிறது மிக மோசமான விஷயம் இல்லையா? அது மாதிரி இந்த புலன் இன்பங்களில் நாம் மூழ்கி போய்விடக்கூடாது. இந்த இந்திரியங்கள், இந்திரியங்களுக்குரிய விஷயங்கள், இதுல இருந்து நம்மளால டக்குன்னு நம்மளை வந்து பிடிச்சி இழுக்க முடிகிறதா? அப்போ நிஜமாவே நம்ம ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தை தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.